السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش الرحمن فاسأل به خبيرا. قال نبينا صلى الله عليه وسلم: اللعنات من الله والعجلة من الشيطان. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி அல்லாஹ் திருமறை சொல்லி காமிக்கின்ற பொழுது, அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, அந்த ரப்பல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்தான். ஒமா பைனஹுமா, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இன்ன பிற வஸ்துகளை அல்லாஹ் படைத்தான். ஃபீ 6 ஐயாமில், 6 நாள் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லி காமிக்கின்றான். வானத்தையும் பூமியையும், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இன்ன பிற வஸ்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 நாட்களிலே அல்லாஹ் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன், அல்லாஹ் ஒரு வஸ்துவை உருவாக்க நாடுகின்ற பொழுது, ஐ யகூல லஹு, அதற்கு அல்லாஹ் சொல்வதெல்லாம் குன், நீ ஆகு, ஃபயகூனு, அது காலதாமதம் இல்லாமல் உடனே ஆகிவிடும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, ஒரு வஸ்துவை, ஒரு பொருளை அல்லாஹ் உருவாக்க நாடுகின்ற பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன தெரியுமா? குன், நீ ஆகு என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபயகூனு, அது காலதாமதம் எதுவும் இல்லாமல் உடனே ஆகிவிடும். இப்படி இருக்கின்ற நிலையிலே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரத்தையும் சக்தியையும் வைத்திருக்கின்ற அல்லாஹ் வானத்தையும் பூமியையும், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இன்ன பிற வஸ்துக்களையும் 6 நாட்கள் அல்லாஹ் படைத்தேன் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானே, இதனுடைய சூட்சமம் என்ன? இதனால் மனித சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன, பாடம் என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக கியாம நாள் வரை வரக்கூடிய மனித சமூகத்திற்கு, கியாம நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லி காமிக்கிறான். என்ன தெரியுமா? மனித சமூகத்தவர்களே, எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ள நான், ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் படைப்பதற்கும் எல்லாவற்றிற்கும் சக்தி இருக்கின்ற நான், ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நிதானத்தோடு பொறுமையோடு நான் கையாண்டிருக்கின்றேன். இப்படி இருக்கின்ற நிலையிலே எதற்குமே சக்தி இல்லாத, ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் படைப்பதற்கும் எதற்குமே சக்தி இல்லாத நாதியற்ற மனிதனாக இருக்கக்கூடிய நீ ஒரு காரியத்தை நிலையாட்டுகின்ற பொழுது, ஒரு காரியத்தை நீ ஆரம்பிக்கின்ற பொழுது நீ எப்படி சிந்திக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நீ சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எல்லாவற்றிற்கும் சக்தி இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் பூமியையும், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கிற இன்ன பிற வஸ்துக்களையும் 6 நாட்களில் படைத்த அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதன் மூலமாக மனிதனுக்கு நடத்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் சக்தி இருக்கின்ற நான்
ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த அளவுக்கு நான் பொறுமையோடு நிதானத்தோடு நான் செயல்பட்டு இருக்கின்றேனே, எதற்குமே சக்தி இல்லாத, எதற்குமே நாதி இல்லாத மனித சமூகம் இருக்கக்கூடிய நீ ஒரு காரியத்தை நடத்துகின்ற பொழுது, ஒரு காரியத்தை நீ செயல்படுத்துகின்ற பொழுது எந்த அளவுக்கு அதில் நீ என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு காரியத்தை நடத்தாட்டுகின்ற பொழுது, ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த காரியம் நமக்கு நன்மையை கொடுக்குமா, நமக்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா, அல்லது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெற்று தருமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்துதான் அந்த காரியத்தில் நான் இறங்க வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அல்லாமல், தீவிரமாக இல்லாமல் ஒரு காரியத்தை நிதானத்தோடு பொறுமையோடு நாம் கையாள வேண்டும், கையாள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மனித சமுதாயத்தவர்கள் காரியத்தை தீவிரமாக அவசரமாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த மனித சமுதாயம் செல்விட்டு என்று சொன்னால், மனித சமுதாயம் சிந்திக்காமல் நிதானத்தை கைவிட்டு விட்டு, பொறுமையை கைவிட்டு விட்டு, மனித சமுதாயம் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன என்பதை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே ஒரு நபியினுடைய ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லி காமிக்கின்றான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே படைத்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் படைத்து சொர்க்கத்திலே உலாவரச் செய்கின்றான். சொர்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள், அந்த கனியை புசிக்கிறோம் என்று சொல்லவில்லை, அந்த கனியை நீங்கள் சாப்பிட சொல்லவில்லை. வலா தக்ரபா, அந்த மரத்தின் பக்கம் கூட நீங்க செய்யாதீங்க, நெருங்கிறதை எல்லாம் சொல்லி காமிக்கின்றான். அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கி என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வீங்க, தவறுகளுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த கட்டளையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எந்த மரத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, அந்த கனியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னானோ, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த கனியை புசித்தார்கள். அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவு என்ன? ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து மனித சமூகத்தை பூமி மக்கள் இறக்கி விட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யோசனை செய்யாமல், நிதானத்தை கடைபிடிக்காமல் அந்த கனி மரத்தின் பக்கம் நெருங்குகின்றோமே, அந்த கட்டளை நமக்கு இட்டது யார், அந்த உத்தரவு பிறப்பித்தது யார், கனியை ஏன் அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி காமித்தான் என்பதை கொஞ்சம் சிந்திப்பதற்கு, நிதானத்தை கடைபிடிப்பதற்கு, பொறுமையை அவர்கள் கைகொள்வதற்கு தவறிவிட்டார்கள். அதன் மூலமாக அந்த கனியை சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான், பூமி மக்கள் என்ன செய்தான், அனுப்பி விட்டான். இது அல்லாஹ்வுடைய கதிர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்த பின்னும் கூட உலக நடப்பு ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய தினத்திலே கொஞ்சம் சிந்திக்காமல் தவறுவிட்டதன் காரணத்தினால், பொறுமையை கடைபிடிக்காத காரணத்தினால், நிதானத்தை கைவிட்டதன் காரணத்தினால் அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தின் பக்கம் மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுவதற்கு நேரிட்டது. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தர சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனித சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழிவினுடைய பூமி மக்கள் அனுப்பி வைத்து விட்டான். சிந்தித்து பாருங்கள், பொறுமை அந்த மனித சமுதாயம் பொறுமையை கைவிட்டதன் காரணத்தினால், நிதானத்தை அந்த நேரத்தில் கைவிட்டதன் காரணத்தினால் மனித சமூகத்திற்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றதை, இதை விட ஒரு இழப்பு உலகத்தில் எதுவும் தேவையில்லை.
அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மனித சமுதாயத்தவர்களை, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நிலைநாட்ட நினைக்கின்ற பொழுது, செயல்படுத்த நினைக்கின்ற பொழுது, அந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பொறுமையை கடைபிடிங்கள், நிதானத்தை கடைபிடிங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக சிந்தித்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? செயல்படுங்கள். அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுங்கள் சொல்லி காமிக்கின்றான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் அனாத்து மினல்லாஹ், அல் அனாத்து மினல்லாஹ், பொறுமையோடு நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுவது என்பது அல்லாஹ்வுடைய குணம். வல் அஜலத்து மின ஷைத்தான், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரமாக தீவிரமாக செயல்படுவது என்பது அது ஷைத்தானுடைய குணம் என்று சொல்லி தருவார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியம் நமக்கு நன்மையை கொடுக்குமா, தீமையை கொடுக்குமா, சாதகமாக அமையுமா, பாதகமாக அமையுமா என்று மனித சமுதாயத்தவர்கள் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுதுதான் அதன் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரும் ஒரு அழிவை நமக்கு அல்லாஹ் தந்து விடுவான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு உலகத்தில் பொறுமையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிதானத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் ஆட்சி வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பொறுமையாளர்களாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆன்மா பிரிவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.